ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப லாங்காலாம் இருக்காது, ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன், கூடவே ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். ஸோ எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்தனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேசரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை தான் வறுத்துட்ருக்கோம். ஸோ கேசரி அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு ரவையை வறுத்துட்ருக்கேன். ஸோ மெதுவாக வறுக்கணும். ஸோ அதிகமாக கருகிடக்கூடாது. கை விடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நல்லா வறுத்துட்ருக்கேன். இப்போது ஹாலிடேஸ்லாம் விட்டாச்சு இல்லையா? ஸோ நீங்கள் எங்கெல்லாம் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே நெய் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது கூடவே 2 பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே நட்ஸு சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு கேசரி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் கேசரி அப்படின்னாலே. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கூடவே லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன இனிப்பு செஞ்சாலும் அப்படின்னாலே சால்ட்டு தான் சேர்த்துப்போம். ஸோ சால்ட்டு சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கேசரி பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப கலர் அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் வறுத்து வச்சுருந்தோம் ஒரு பிளேட்டில் ரவை எடுத்து. ஸோ அதை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். அப்படியே எல்லோரையும் வர சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பிளேட்டில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட சாப்பிட்டா தான் கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது சூடு இல்லை அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்காது. அப்புறம் ஆனியன் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் எடுக்கிற ஒர்க் இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மட்டன் வந்துருச்சு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் குக்கர் நல்லா சூடானோன்னா கூடவே ஆயில் சேர்த்தாச்சு, பட்டை கிராம் சேர்த்தாச்சு, கூடவே வெந்தயம் சீரகம் சேர்த்தாச்சு. ஸோ நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணுவோம் பாருங்கள். அதாவது முழு வெங்காயமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பழமாக 2 தக்காளி கூட சேர்த்தாச்சு. நல்ல பெரிய தக்காளியாக இருந்துச்சு. ஸோ அதனால் 2 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இந்த பக்கம் நான் அப்படியே மட்டன் வாஷ் பண்ணணுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நல்லா மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறனால நான் கரெக்டாக 3 டீஸ்பூன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் அப்படியே அதை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மிஷினில் கொஞ்சம் துணிலாம் போகிற ஒர்க் இருந்தது. ஸோ மிஷின் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்க்குறேன். ஸோ நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூடவே மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா சேர்க்கணும். ஸோ நாங்கள் கரம் மசாலா பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கரம் மசாலா பவுடர் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லும் இருந்தது. ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் அப்படியே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு கூடவே தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அன்னைக்கு ரைஸ் வந்து என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னா குஸ்கா தான். ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு குஸ்கா எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ குஸ்கா ரெடி பண்ணியாச்சு. ஸோ கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 5:30 வரை வெயில் இப்படி அடிச்சிட்ருக்கு. ஸோ என்னடா இது இப்படி வெயில் அடிச்சிட்ருக்கு, எங்கேயாவது வெளியில் போகணுன்னு சொல்லி பசங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளியில் போகலான்னு பார்த்தா இவ்வளோ வெயிலாக இருந்தது. ஒரு 6:30க்கு மேலே தான் வந்து பார்க் போகலான்னு சொல்லிட்டு பார்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து பார்க் போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்க் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால பார்க்கில் செம்ம கூட்டமாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றிட்டு அப்படியே வந்து வாக் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டு குட்டீஸ் இதில் தான் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிக் நான் இங்கே போய் எடுத்தது தான். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் பானிபூரிலாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்னைக்கு டே சூப்பராக போச்சு, அல்ஹம்துலில்லாஹ்.